நாம் நம்முடைய பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். துஆ கபூலாகக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நிறைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் புரிய வேண்டும். உயிரோடு இருக்கிற பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பிரதானமாக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று கேட்க வேண்டும். நம்முடைய சுஜூதில துஆ என்கிற அடிப்படையில் இதை ஓதலாம். அத்தஹியாத்தின் இறுதியிலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி என்று சொல்லலாம். அதே போன்று தஹஜ்ஜுதிலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சொல்லலாம். பிரயாணத்திலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சொல்லலாம். அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையிலே உள்ள நேரத்தில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ செய்யலாம். அதே போன்று உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜிக்கு போனால், நாம் துஆ கேட்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பெற்றோருக்காக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ கேட்க வேண்டும். அதே போல பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குமாறு, பெற்றோர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தால் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்குமாறு, பெற்றோர் பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்யுமாறு, இப்படி பெற்றோருக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் நாம் பெற்றோருக்காக துஆ செய்வது நம்முடைய பொறுப்பும் கடமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய பெற்றோர் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மரணிக்கிற வரை, நாம் முதுமை அடைந்தாலும்